டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். எதை தின்றால் பித்தம் தீரும்? இந்த பழமொழியை கேட்கும் போதே நமக்கு என்ன வருது? தீர்க்க முடியாத சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது, தீர்வு இல்லாத சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது, யாரேனும் இந்த தீர்வுக்கான ஒரு விடையாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது, அது நல்லதா கெட்டதான்னு யோசித்து கூட பார்க்காமல், சில நேரங்களில் நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் நம் ஆரோக்கியத்தையும் நம் மன உடல் நலனையும் கெடுத்து விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கும். யூடியூப் வந்த பிறகு நிறைய வீடியோக்களை பார்க்கணும். சிலர் இந்த உணவு நல்லதுன்னு சொல்றதையும், பலர் இந்த உணவு கெட்டதுன்னு சொல்றதையும் கேட்கும்போது நமக்கே ஒரு குழப்பம். இரவு நேரங்களில் உணவு, காலை உணவு, பழச்சாறுகள், சலாடுகள்னு சொல்லக்கூடிய காய்கறிகள், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, ஏன் என் சர்க்கரை குறையல, ஏன் எனக்கு நோய்கள் ஏற்படுது, இந்த மாதிரி நிறைய குழப்பத்திலேயே நாம் இருக்கிறோம். குறைந்த அளவு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல்கள் கிடைக்கும் போது இருந்த மன அமைதி இன்றைக்கு மிகுந்த அளவு தேவைக்கு அதிகமாக கிடைக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷனே, அந்த தகவல்களே நமக்கு மிகப்பெரிய சுமையாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அந்த வகையில் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு வரும்போது, இன்றைக்கு இரவில் சாப்பிடக்கூடாத 10 உணவு வகைகளை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன்னா இன்றைக்கு உணவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட சாப்பிடக்கூடிய நேரம் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறத பார்க்குறோம். என்ன உணவு சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத விட எப்படி சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அடிப்படை விஷயமாக இருக்கிறத பார்க்கணும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாத 10 உணவு வகைகளை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த உணவு வகைகள் இன்றைக்கு நம்முடைய பாரம்பரிய கலாச்சார உணவு பழக்கங்களிலிருந்து மாறிய ஒரு சமூகமாக நாம் ஆன பிறகுதான் இன்றைக்கு நியூட்ரிஷனலி, இன்றைக்கு ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த உணவுகள்னு முத்திரை குத்தப்பட்ட உணவுகளையும், ஆர்கானிக் உணவுகள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட உணவுகளையும், இந்த உணவை சாப்பிட்டால் நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழலாம்னு சொல்லக்கூடிய உணவு வகைகளையும் சாப்பிட்டு கூட மருந்துகளையும் மருத்துவர்களையும் தேடக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறி போயிருக்கிறோம். அப்போ உணவு மேல தவறு இருக்கா? இல்லைங்க. சாப்பிடக்கூடிய நேரத்தின் மேல் தவறு இருக்கிறதா? முறையின் மேல் தவறு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இரவில் ஒரு மனிதன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 உணவுகளை நான் சொல்லித்தரேன். முதல் உணவு, நம்மை திகைப்படைய செய்யக்கூடிய உணவு எது தெரியுமா? ராத்திரியில் அரிசி உணவு சாப்பிடக்கூடாது. எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் நம்ம தாத்தா பாட்டிலாம் அதானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் திடீர்னு இரவில் அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அதற்கு என்ன காரணம்? முதலாவது, நம்முடைய தாத்தாவோ பாட்டியோங்க, அவங்களுடைய உணவு முறை எப்பொழுதுமே இரவு உணவு அப்படிங்கிறதே கிடையாது, மாலை உணவு அப்படிங்கிறது தான். சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு உங்களோட டின்னர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான சிரமமுமே உணவே கிடையாது. அப்போ அந்த உணவு பழக்கத்தை, உணவு சாப்பிடுகின்ற நேரத்தை மாலை 6 மணி அப்படிங்கிறதை மாற்றி அதை 7 மணியாக கொண்டு வந்து 8 மணியாக கொண்டு வந்து தொலைக்காட்சிகளில் நிறைய வகையான சீரியல்லாம் பார்க்க ஆரம்பித்து இன்னைக்கு 11 மணியாக மாற்றக்கூடிய சமூகமாக நாம் மாறி இருக்கோம். இன்னைக்கு வேலை நிமித்தம் அதனால் என்னால் உணவு சாப்பிட முடியவில்லை, நேரத்திற்கு சாப்பிட முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக நீங்கள் சொன்னாலும் கூட, எவ்வளவு வேலை பளுக்கள் இருந்தாலும் கூட இரவு உணவை தாமதப்படுத்தாமல் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம்ங்கிறது இன்றைக்கு நிறைய கம்யூனிட்டியில் இருக்கிறத நான் பார்க்குறேன். நம்முடைய நண்பர்களாக நம்மை வழிநடத்தக்கூடிய சைவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றும் வாழ்க்கையுடைய குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ கம்யூனிட்டிஸில் நான் பார்க்குறேன். அவங்களுடைய மாலை உணவு 7 மணிக்கு மேல் கிடையாது. யோசிச்சுப்பாங்க, மாலை உணவு 7 மணிக்கு மேல் கிடையாது அப்படின்னும் போது அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளவு மாற்றத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? இரவு நேரங்களில் அரிசி உணவை சாப்பிடுவதை தடுக்க வேண்டும். ஆனால் மாலை உணவாக 6 மணிக்கே உங்களுடைய உணவில் அரிசியில் சேர்த்து கொள்ளலாம். பொதுவாக நீங்கள் சாப்பிடுகின்ற நேரத்திற்கும் நீங்கள் தூங்குகின்ற நேரத்திற்கும் குறைந்தது 3 மணி நேரம் இடைவெளி நீங்கள் கொடுக்கும்போது
உங்களுடைய உணவே அமிர்தமாக செயல்பட்டு உங்களுடைய நோயை குறைக்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கிறத பார்க்கலாம். எனக்கு நேரம் இல்ல, நான் வேலை பளுவோட இருக்கேன், எனக்கு வீட்டுக்கு வந்து தான் சமைச்சு சாப்பிடணும், இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய காரணங்கள். ஆனா இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும், வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் ஏன் இரவு உணவை நாம் சீக்கிரம் கொடுக்கக்கூடாது? அந்த மாதிரி சீக்கிரம் கொடுக்கக்கூடிய உணவாக இருந்தால் அரிசியை பயன்படுத்துங்க. ஒருவேளை 9 மணி, 8:30 மணி, 10 மணிக்கு சாப்பிடக்கூடிய முறையாக உணவு பழக்கமாக நம்ம வச்சிருக்கோம்னா 100% இரவு உணவு அப்படிங்கிறது அரிசியை சேர்க்காதீர்கள். இரண்டாவது, இரவு நேரங்கள்ல அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க. பொதுவா நம்ம கட் இருக்கு இல்லையா, நம்முடைய பெருங்குடல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பெருங்குடல் பகுதி அப்படிங்கிறது நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை நேரடியாக உறிஞ்சக்கூடிய பகுதியாகத்தான் பெருங்குடல் இருக்கிறது. அப்ப அந்த பெருங்குடல்ல லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நோய் வரும். அதாவது சரியாக ஜீரணமாகாத உணவுகளோ, உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் கலந்திருக்கக்கூடிய உணவுகளோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த உணவுகள் வயிற்றுக்குள் சென்று பெருங்குடல் பகுதியில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் உடல் எடுப்பது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய செரிமானம் ஆகாத, முழுமை பெறாமல் இருக்கக்கூடிய அமிலங்களையும் சேர்த்து தான் உடல் எடுக்கும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு நோய் தான் ஏற்படும். அப்ப பொதுவாக ஒரு அசைவ உணவை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா, காலை நேரங்களிலோ மதிய நேரங்களிலோ நீங்க அசைவ உணவை எடுக்கும்போது, அந்த அசைவ உணவு நம்முடைய நடமாட்டத்தின் காரணமாக, நம்முடைய வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கிற காரணமாக, பகலில் சூரிய ஒளியுடைய தாக்கம் நன்றாக இருக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரணம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வரைமுறையின் காரணமாக நீங்கள் பகல் நேரங்களில் சாப்பிடுகின்ற அசைவ உணவுகள் செரித்து அந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் வராம வயிற்றுக்குள் சென்று முறைப்படுத்தப்பட்ட, உடலால் சிதைக்கப்பட்டு உடலுக்கு தேவையான சத்தாக மாற்றப்பட்ட மூலக்கூறுகள் உடலிலிருந்து உறிஞ்சு கொள்ளப்படுவதை பார்க்கலாம். ஆனால் நம்ம அதை செய்யலைன்னா என்ன ஆகும்? அப்போ இரவு நேரங்களில் நீங்கள் அசைவம் சாப்பிடும்போது ஒருவேளை உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் முழுமை பெறாத அமிலங்களாக வயிற்றுக்குள் செல்லும்போது இன்றைக்கு உடல் எடை அதிகரிப்பது மட்டும் இல்லைங்க, புற்றுநோயும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. பொதுவாக திருச்சி மருத்துவமனையில் மருத்துவ முகாமில் முடிச்சுட்டு நான் இரவு நேரங்களில் பிரயாணம் செய்து என்னுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியில் பார்த்தேன்னா, இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவகங்கள்லையும் இளைஞர்களும் இளம்பெண்களும் கூட்டம் கூட்டமாக நின்று அசைவ உணவுகளை சாப்பிடுவதை பார்க்கிறேன். ஈவன் ஸ்விக்கி மாதிரி இருக்கக்கூடிய, ஜொமாட்டோ மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸில் கூட இன்றைக்கு 24 hours பிரியாணி கிடைக்கக்கூடிய உணவகங்களும் 24 மணி நேரமும் அசைவம் கொடுக்கக்கூடிய உணவகங்களும் இருப்பதற்கு காரணம் இரவு நேர அசைவ உணவு சாப்பிடுகின்ற பழக்கம் நம் கலாச்சாரமாகவே மாறி இருக்கிறது பார்க்கணும். இந்த கலாச்சார மாறுதலே இன்றைக்கு உடல் எடை அதிகரிப்பு, ஹார்மோன் பிரச்சனைகள், குழந்தையின்மை நோய்கள், ஏன் புற்றுநோய் வரை கொண்டு வந்து விடுகிறது. அதனால அன்பர்களே, இரவு நேரத்தில் அசைவம் சாப்பிடுவதை நாமும் தவிர்க்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடாது. சிறு குழந்தைகளாக இருந்தாலும் கூட இரவு நேர அசைவ உணவை தவிர்ப்பதை ஒரு கலாச்சார முயற்சியாகவே நாம் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். மூன்றாவது, இரவு நேரங்களில் விருந்துகளில் சாப்பிடுவதை தவிர்க்கணுங்க. பொதுவாக உடலுக்கு ஆரோக்கியமான உணவை விருந்தாக வைக்கின்ற ஒரு கலாச்சாரம் மாறிப்போய் நாகரீக உணவுகளையும் புதிய புதிய உணவுகள் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கு நிறைய வகையான இனிப்பு உணவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்திற்கு நாம் மாறிவிட்டோம். ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பு திருமணங்கள் அப்படின்னு வரும்போது இரவு நேர திருமணங்கள் கிடையாது. ரிசப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. திருமணம் முடிந்த பிறகுதான் ரிசப்ஷன். திருமணத்திற்கு முன்னாடி ரிசப்ஷனே கிடையாது. அப்ப அந்த உணவு முறைகள், அங்கிருந்த கலாச்சாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி இருந்தது. இன்றைக்கு உணவுல அவியல், மசியல், துவையல், பொரியல், வறுவல்னு சொல்லக்கூடிய 5 உணவுகளும், அது கூட ஊறுகாய், உப்பு சார்ந்த உணவுகளும் சேர்த்து இருக்கும்போது இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவு உண்மையிலேயே அறுசுவை மிக்க விருந்தாக ஆரோக்கியமானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் இரவு விருந்துகள் அனைத்துமே இரவு விருந்துகள் சாப்பிட்டு வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் பேதி ஆகுதுன்னு சொல்கிறவங்களும், சாப்பிட்ட நேற்று ஃபுட்டு ஜீரணமாகலை வாந்தி எடுக்கிறேன்னு சொல்கிறவங்களும்,
இந்த உணவு சாப்பிட்டு வரும்போது ஏற்படுகின்ற வயிற்று வலிக்காக இன்றைக்கு மருத்துவமனைக்கு சென்று பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இரவு விருந்துக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இரவு விருந்தை பகல் விருந்தாக மாற்ற முடியுமான்னு பாருங்க. ஒரு நல்ல லஞ்ச் கொடுங்க, ஆரோக்கியமா இருக்கலாம். டின்னர் முடிஞ்ச அளவுக்கு விருந்துகள் கொடுப்பதை கூட குறைத்து விடுங்கள் நண்பர்களே அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கு உழைப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக நமக்கு மாறிய பிறகு, உடல் உழைப்பு தான் ஆரோக்கியம்ங்கிற எண்ணம் மறைந்து போன பிறகு, யோகாவும் தியானமும் மூச்சு பயிற்சியும் நேரம் கிடைக்கும் போது மட்டும் செய்கின்ற முயற்சிகளாக மாறிய பிறகு, நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சவால் உணவை செரிப்பது மட்டுமல்ல, உணவை சாப்பிடுவதே கூட. ஸோ அந்த வகையில் இரவு உணவை தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. 4வது, எவ்வாறு அசைவ உணவுகள் இன்றைக்கு இரவு சாப்பிடும்போது கடுமையான பாதிப்பை உருவாக்குகிறதோ, அதே போல கீரை மற்றும் சமைக்காத பழ உணவுகளை இரவில் தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு குக் பண்ண ஃபுட்டு சாப்பிட்றேன், ஆனால் ராத்திரியில் மட்டும் நான் பழங்கள் சாப்பிட்டு படுத்துக்கிறேன், இதை ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. பழங்கள் நல்லது தான், சந்தேகமே இல்லை. ஆனால் இரவு நேரங்கள் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு நீங்கள் பழங்கள் சாப்பிடும்போது 9:30 மணிக்கு அது ஜீரணமாகி இருக்கும். ஆனால் நீங்கள் 9:30 மணி 10 மணிக்கு பழங்கள் சாப்பிடும்போது அது உடலை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், பெரும்பாலான பழங்கள் இன்றைக்கு நார்ச்சத்து உள்ள பழங்களாக பார்க்கப்பட்டாலும் கூட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றம் செய்யக்கூடிய பழங்களாக, மாற்றம் செய்யப்பட்ட பழங்களாக இருக்கிறதுனால இன்றைக்கு இரவு நேரங்களில் பழங்களை சாப்பிடும்போது உடல் எடை குறைவதற்கு உதவி செய்வதற்கு பதிலாக உடல் எடை அதிகமாகின்ற பழங்களாக மாறி இருக்கிறத பார்க்கணும். அதே போல இன்றைக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு பழங்கள் சாப்பிட்டாலும் கூட சர்க்கரை கூடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் இவை அனைத்துமே மரபணு மாற்றம் செய்த பழங்களாக இருக்கிறதுனால தான். 2வது, கீரைகள். எவ்வாறு கீரைகளை சாப்பிடும்போது அசைவம் சாப்பிடுவது போலவே செரிமானம் ஆவதற்கும், நன்றாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கொள்வதற்கும் உடலுக்கு தேவையான உழைப்பு இல்லாத ஒரு நிலை நமக்கு இருக்கும் அப்படின்னா, இரவு நேரங்களில் கீரை உணவுகளை சாப்பிடுவதை நிச்சயமாக நாம் தவிர்க்க வேண்டும். இந்த கீரை உணவோட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னா, ஒருவேளை இது வயிற்றால அரைக்க முடியல, ஜீரணம் பண்ண முடியலன்னா உடனே உடல் வாந்தியை உருவாக்கி, பேதியை உருவாக்கி, இந்த நோயை உருவாக்கி விடுவதையே பார்க்கிறோம். அதனால தான் பெரும்பாலான கலாச்சாரங்களில், குறிப்பாக உலகத்திற்கே உணவை பற்றி சொல்லிக் கொடுத்த நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இரவு நேரம் கீரை சாப்பிடுவதை 100% தவிர்க்க வேண்டும்ங்கிறத பழமொழிகள் முதல் கொண்டு மருத்துவம் வரை சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் கீரையை இரவு நேரத்தில் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. 5வதுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த டயட் பண்ணுறங்கிற பேரில் இந்த வேக வைத்த பயறு வகைகளையும், வேக வைக்காமல் அந்த முளை கட்டிய பயறு வகைகளையும் இரவு நேரத்தில் சாப்பிடுகின்ற கலாச்சாரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மாடர்ன் நியூட்ரிஷனல் அட்வைஸாக கொடுக்கப்படுவதை நான் பார்க்குறேன். பகல் நேரங்களில் சாப்பிடுகின்ற பயறு வகைகளை செரிப்பதற்கே உடலுக்கு ஒரு பலம் தேவைப்படுகின்ற வாழ்க்கை முறையில் தான் நம்ம இருக்கோம். பயறு வகைகளை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய புரதத்தை முழுமையாக உடல் எடுத்துக்கொள்ளுமாங்கிற ஒரு கேள்விக்குறியோடும் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு பயறு வகைகளை சாப்பிடும்போது முதல்ல உடலுடைய செரிமான மண்டலத்தை பலப்படுத்தி கொண்டுத்தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுல தான் ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் முக்கியமான கொள்கையாக சொல்வதை பார்க்கிறோம். திடீரென்று இந்த புரோட்டீன் சார்ந்த விழிப்புணர்வு சமூகத்தில் கடந்த 3 வருடங்களில் பெரிய அளவில் பிரபலமாகி இருக்கிறத பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய புரோட்டீன் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய புரதம் சார்ந்த ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸு, பார்ஸு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தா கடைசி 3 வருஷத்தில் இந்த புரதம் சார்ந்த உணவுகள் சார்ந்த செயற்கை உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுடைய எண்ணிக்கையும் அது சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக வளர்ந்திருக்கிறத பார்க்கணும். புரதம் உடலுக்கு தேவைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் புரதம் மட்டும் உடலுக்கு தேவைங்கிற அளவுக்கு இன்றைக்கு விளம்பரப்படுத்தப்படுவதாலேயே அதிகமான புரதம் சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு யூரிக் ஆசிட் சார்ந்த சிரமங்களும், கிட்னி ஃபெயிலியர் சார்ந்த சிரமங்களுக்கும் பாதிக்கப்படுகின்ற நிறைய
ஜென்சி கிட்ஸை இன்றைக்கி நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதப்படுத்தப்பட்ட புரத உணவுகள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதில் முக்கியமானது முளை கட்டிய அந்த பயறு வகைகளையும் வேக வைத்த பயறு வகைகளையும் இரவில் சாப்பிடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். என்ன காரணம்? புரதத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, முளை கட்டியதாக இருந்தால் நார்ச்சத்து உண்டு, முளை கட்டாத புரதமாக இருந்தால் அது வயிற்றுக்குள் ஒரு தேக்கத்தை உருவாக்கி புளித்த தன்மையை உருவாக்கி நமக்கு மீண்டும் மீண்டும் ஏப்பங்கள் ஏற்பட்டு வயிறு எரிச்சல் ஏற்படுவது, நெஞ்சு எரிச்சல் ஏற்படுவது, ஆசிட் ரீஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயை உருவாக்கக்கூடிய அளவில் மாற்றம் கொண்டு வந்துவிடும். அதனால் பயறு வகைகளையும் முளைக்கட்டிய பயறு வகைகளையும் இரவு நேரங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். காலை உணவில் சாப்பிடுங்க பெஸ்ட், ஆனால் இரவில் சாப்பிடுவதை 100% தடுக்க வேண்டும். 6, இன்றைக்கு ரொம்ப முக்கியமானதாக மது அருந்தக்கூடிய பழக்கத்தையும் இன்றைக்கு கோலா அதை மாதிரி இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸையும் இரவில் சாப்பிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு எந்த வகையான பதப்படுத்தப்பட்ட குளிர்ந்த பானங்களும் சரி, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோலா வகை உணவுகளும் சரி, இன்றைக்கு வயிற்றில் நேரடியாக உருவாக்கக்கூடிய அமில மாற்றங்கள் இன்றைக்கு வயிறு சார்ந்த புற்றுநோய், உணவுக்குழல் சார்ந்த புற்றுநோய், பெருங்குடல் சார்ந்த புற்றுநோய், ஆசனவாய் சார்ந்த புற்றுநோய், பித்தப்பை சார்ந்த புற்றுநோய், சில வகையான ஈரல் நோய்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ அந்த கோலா மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை, இன்றைக்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கக்கூடிய உணவுகளை, குளிர்ந்த பானங்களை, பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் இருக்கக்கூடிய அதீத சர்க்கரையே இன்றைக்கு நோய்க்கு பெரிய காரணம். இன்னைக்கு கடைசி 2 வருஷத்துல தொப்பை பெருசாச்சு, எடை கூடி போச்சுன்னு இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் உங்கள் உணவில் பெருசாக என்ன தெரியுமா மாற்றம் பண்ணியிருப்பீங்க? குறைஞ்சது வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நீங்கள் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை தெரியாமையே சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வச்சுருப்பீங்க. இல்லைனா சொன்னாங்க இரவு நேரங்களில் ஸ்மூத்தி குடிக்க சொன்னாங்க, இரவு நேரங்களில் பழச்சாறுகள் குடிக்க சொன்னாங்கன்னு அதை தெரியாமையே சாப்பிட்டுட்ருப்பீங்க. அது உடல் எடையை குறைப்பதற்கு பதிலாக உடல் எடையை கூட்டி விடுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ இரவு நேரங்களில் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ் நிச்சயமாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம தவிர்க்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம், 7வதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இன்னைக்கு மது பழக்கத்தை இரவு நேரங்களில் எடுக்கவே கூடாது. அட்வைஸ், மது பழக்கமே கூடாது. ஆனால் வேறு வழியில் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா இரவு நேரங்களில் குடிக்கின்ற அந்த மது பழக்கம் இன்றைக்கு 3 பெரிய பக்க விளைவுகளை கொண்டு வரதை பார்க்குறோம். 1, ஜீரண மண்டல நோய்கள். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் யாரெல்லாம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸோடு கஷ்டப்படுறாங்களோ, குறிப்பாக இந்த 35 வயது 40 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், 70 வயது இருக்கக்கூடிய வயதானவர்கள் கூட இன்றைக்கு பெரிய அளவில் ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் இருக்கிறதுக்கு காரணம், நான் மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய 30 வயது 35 வயது வயிறு புண்ணோடு, குடல் புண்ணோடு, அல்சரேட்டிவ் கொலாய்டிஸோடு, லிவர் ஃபெயிலியரோடு வரக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேர குடிப்பழக்கம்ங்கிறது பெரிய பிரச்சனையை உருவாக்குறத பார்க்குறோம். குடிப்பழக்கமே பிரச்சனையை உருவாக்குது, ஆனால் இரவு நேரத்தில் கூடுதலாக குடிப்பது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறத பார்க்குறோம். ஸோ அதை தவிர்ப்பதற்கான முயற்சியை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 8வது, இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாத உணவுகளில் இந்த மசாலா சார்ந்த உணவுகளும் அதே போல் ஊறுகாய் சார்ந்த உணவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். தமிழன் ஊறுகாயை கண்டுபிடித்தது அதை தினசரி உணவாக சாப்பிடுவதற்கு கிடையாது. காய்ச்சல் ஏற்பட்டு நாவில் சுவையின்மை ஏற்படும் போது, உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் குறைந்து போய் உடலில் உப்புச்சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள், எலக்ட்ரோலைன்ஸ் இன்பேலன்ஸ் ஏற்படும் போது, சில வகையான ஜீரண மண்டல நோய்களுக்கு, சில வகையான காலங்களில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் நீண்ட காலம் கிடைக்காதுன்னும் போது அவற்றை பதப்படுத்தி வைத்து உணவாக சாப்பிடுவதற்கு, இதுக்குத்தான் ஊறுகாயை தமிழன் பயன்படுத்தினான். ஆனால் இன்றைக்கு ஊறுகாய் இல்லாத உணவு நாள் அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த ஊறுகாவை இரவு நேரத்தில் சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் மிகப்பெரிய அளவில் உடல்ல கலந்து நமக்கு வாட்டர் ரிட்டன்ஷன் சொல்லக்கூடிய தேவையற்ற நீர் சேர்க்கையையும், இன்னும் சொல்ல போனால் உயர் இரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு குணமாகாமல் இருப்பதற்கு காரணமே இரவு நேரங்களில் ஊறுகாய் சாப்பிடுகின்ற பழக்கம் தான். நம்மில் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி சாதம், என்னதான் ரொட்டி சப்பாத்தி போன்ற உணவுகளை சாப்பிட்டாங்க கூட, ஒரு கைப்பிடி சோறு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தயிர் போட்டு கூட ஒரு துளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா தான் என்னோட டின்னர் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இதய நோய், கொலஸ்ட்ரால் நோய், ஈரல் நோய், செரிமான மண்டல நோய், குறிப்பாக சர்க்கரை நோய் கூடுதலாக இருக்கிறத பார்க்க முடியும்.
அதனால இரவு நேர உணவுகள்ல பொதுவாகவே ஊறுகாயை குறைச்சிக்குங்க. இரவு நேர உணவுகள்ல 100% நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. 9வது, இன்றைக்கு பச்சை காய்கறிகளை சலாடாக சாப்பிடுவது மிகப்பெரிய தற்கொலை முயற்சினே நான் சொல்லுவேன். எப்படி பழங்களையும், பழச்சாறுகளையும், முளைக்கட்டிய தாவரங்களையும், பயறு வகைகளையும் இரவு நேரங்கள்ல சாப்பிடுவது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குமோ, அதே போல இன்றைக்கு சாலட் உணவுகளை இரவு நேரங்கள்ல சாப்பிடுவது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஏன் நம்ம சாலட் சாப்பிட்றோம்? நார்ச்சத்து வேணும், நேரடியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும், எல்லாம் சரிதான். ஆனால் இந்த நார்ச்சத்தை செரிப்பதற்கு தேவையான ஆற்றல் நமக்கு இரவு நேரங்களில் கிடைக்குமா? பகல் நேரங்களில் காலையில் ஒரு பவுல் ஃபுல்லாக சாலட் சாப்பிட்றோம். எங்கள் பாப்பா கூட அன்றைக்கி சொன்னான், நான் வந்து இன்றைக்கி என்னம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி வெறும் சாலட் தான் சாப்பிட்டேன் காலையில், மத்தியானம் ஈவினிங் வரல எனக்கு பசி இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன் ஸ்கூலில் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கு தான் நம்ம சாலட் சாப்பிட்றோம். ஆனால் இரவு நேரங்களில் நீங்கள் சாலட் சாப்பிட்டா என்ன ஆகும்? செரிக்க முடியாத அளவுக்கு அதை செரிப்பதற்கு உடல் அதீதமான அமிலத்தை சுரக்க ஆரம்பித்து தூக்கமின்மையும், வாய்வு தொந்தரவும், நெஞ்சு எரிச்சலையும், வயிறு எரிச்சலையும், காலை எழுந்தவுடன் செரிக்காத உணவு வயிறை விட்டு செல்லும் போது பெரிய அளவில் பாதிப்பையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இரவு நேரங்களில் தவிர்க்கக்கூடிய உணவுகளாக இந்த 9 உணவுகளை நம்ம பயன்படுத்தணும். இந்த 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 கொள்கையை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நல்ல உணவு, வசதியான உணவு, சுவையான உணவு, ஆரோக்கியமான உணவுன்ற பெயரில் நாம் சாப்பிடக்கூடிய அனைத்துமே இரவு நேரங்களில் உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. இந்த புரிதல் இல்லாமல் நம்ம சாப்பிடுகின்ற உணவுகள் அதீத பயனுள்ள உணவுகளாக, இன்றைக்கு விலை மிகுந்து கொடுத்து வாங்கக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் கூட அது உடலுக்கு ஆரோக்கியம் அளிப்பது கிடையாது. இரவு நேரங்களில் குழந்தைகளை விடுதிகளுக்கு சென்று உணவு விடுதிகளில் சிறப்பான உணவுகளை சாப்பிடுகின்ற வழக்கத்தை மாற்றுங்க. பொதுவாக வெளி உணவே வேணான்றது தான் என்னோட அட்வைஸ். அப்படி குழந்தைகளுக்கு ஒரு அனுபவம் தேவை, வெளி உணவு கொடுக்குறோன்னா முடிஞ்ச அளவுக்கு டின்னராக இல்லாமல் லஞ்சாக அதை மாற்ற முடியுமான்னு பாருங்கள். வெளி உணவுகளையே தவிர்க்க வேண்டும்ங்கிற கொள்கையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அசைவ உணவு சாப்பிடுகின்ற வழக்கத்தை இரவு நேரங்களில் 100% நிறுத்திவிட முடியுமான்னு பாருங்கள். இரவு நேரங்களில் பார்ட்டிகளில் போய் உணவுகள் சாப்பிடுவதும், ஆல்கஹால் சாப்பிட்றதும், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதும் நேரடியாகவே புற்றுநோயை நாம் வாங்கக்கூடிய வழியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நம்ம நிறைய பேர் கேட்போம், நான் நல்ல உணவு தான் சாப்பிட்றேன், ஹெல்த்தியான உணவு தான் சாப்பிட்றேன், வெஜிடேரியன் தான், எனக்கு ஏன் கேன்சர் வந்தது? ஏன்னா இரவு நேரங்களில் உங்களுடைய உணவு தவறாக இருக்கும்போது அது புற்றுநோயை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எனக்கு செய்ய முடியல சார், நான் வெளி உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும், நீங்கள் சொல்கிற வழிமுறைகளை என்னால் பின்பற்ற முடியல. அப்போ உடலை பாதிக்காமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? அமிர்தல்ஸ் மாத்திரைகள். இன்றைக்கு வேலை நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, அதே போல் இரவு தனியாகத்தான் நான் பேச்சுலராக இருக்கேன், என்னால் சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது, குடும்பம் குழந்தைகளுடைய படிப்புக்காக வேறு இடத்துல இருக்குது, நான் வேறு இடத்துல இருக்கேன், அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்களை பாதுகாத்து கொள்வதற்கும், குடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த கிருமிகளை பாதுகாத்து கொள்வதற்கும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சியில் முறையான முயற்சியாக இருக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தல்ஸ் மாத்திரைகள் தான். நான் சொன்ன 9 விஷயத்தை உணவுலேருந்து தவிர்த்துருங்க. அது செய்ய முடியல அப்படின்னும் போது நம்முடைய உடலை காப்பாற்றி கொள்ள, உடலில் இருக்கக்கூடிய நோயுடைய தன்மையை குறைத்து கொள்ள, நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன், நோயற்ற வாழ்க்கை, நோயுள்ள வாழ்க்கையை குணப்படுத்தி கொள்ள, மீண்டும் மீண்டும் நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான், இல்லை ஒரு குழந்தை வெளியூர்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்து வெளி உணவுகளை மட்டுமே சாப்பிடுகின்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கார், இல்லை கணவன் வெளியூரில் வேலை செய்கிறாரு, வெளி உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டி இருக்குது, இன்றைக்கு கல்ஃபில் இருக்காங்க, ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற உணவுகள்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளாகத்தான் இருக்குது, நேரம் கெட்ட நேரத்தில் தான் அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு போய் சாப்பிட வேண்டி இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க, அல்லது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா தவறாமல் அமிர்தல்ஸ் மாத்திரைகளை அவர்களுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேராக கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த மாத்திரைகளை காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல,
ஜீரண மண்டலம் சார்ந்த அந்த சிரமங்களும் மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். ஸோ நான் சொன்ன 9 உணவுகளை இரவு நேரங்களில் சாப்பிடுவதை ஒரு 3 மாத காலம் நிறுத்தி பாருங்களேன். உங்களுடைய ஜீரண மண்டல நோய்கள், மலச்சிக்கல் சார்ந்த நோய்கள், நெஞ்சு எரிச்சல் சார்ந்த நோய்கள், சர்க்கரை நோயில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், அதீதமாக ஏற்படுகின்ற ஏற்றங்கள், உடல் எடை சார்ந்த சிரமங்கள், தூக்கமின்மை சார்ந்த மாற்றங்கள், காலை எழுந்து கொள்ளும் போது மலம் கழிக்க முடியவில்லைன்னு இருக்கக்கூடிய சிரமங்கள், அல்லது அதீதமாக எனக்கு பேதியாகி கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள், வெளி உணவு சாப்பிட்டாலே கழிப்பறையை நோக்கி ஓடக்கூடிய அளவுக்கு என் உடலில் அடிக்கடி தொற்றுக்கள் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் வரை இன்றைக்கு பெரிய நோய்கள் இன்றைக்கு சமூகத்தில் தினசரி வாழ்க்கையை நம்மை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ சிரமங்கள் படிப்படியாக மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். நாம் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவுகள் கூட இரவு நேரங்களில் சாப்பிடும்போது நம் உடலுக்கு தீமை செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் இரவு உணவு அப்படிங்கிற பழக்கத்தை விடுத்து அதை மாலை உணவாக 6 மணிக்கே சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள மாலை உணவை முடிங்க. 7 மணிக்கு மேல் தண்ணீர் தவிர வேற எந்த உணவும் சாப்பிடுகின்ற வழக்கத்தை சிறிது காலம் அல்ல வாழ்க்கை முழுவதும் மாற்ற முடியுமான்னு பாருங்க. இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் 100 நாட்கள் இதை பயன்படுத்திய பிறகு, பின்பற்றிய பிறகு எந்த வகையான மாற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவை தவறாமல் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல இதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இன்றைய ஆரோக்கியமான தலைமுறை தான் நாளைக்கு நம்முடைய நாட்டையும் நம்முடைய தலைமுறையும் வழிநடத்த போகிறது அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை முறையான விஷயத்தில் மாற்றிக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோவை தூக்கி போடாமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ ரெஃபரன்ஸ் பாருங்கள். 1க்கு 4 முறை பாருங்கள். அப்போ உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் விலகி ஆரோக்கிய பெருவாழ்வு மாறும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.